வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் NETWORKDAYS அண்ட் NETWORKDAYS.INTL இந்த ரெண்டு அட்வான்ஸ்ட் ஃபார்முலாவும் ரொம்ப டீட்டெயிலாக வித் மெனி எக்ஸாம்பிள்ஸோட நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதே போல் ஹாலிடேஸ் இருந்தால் எப்படி கேப்சர் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்னுடைய நெட்வொர்க் டேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வித் டேட் அண்ட் டைம் அண்ட் எக்ஸாக்டாக நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில். எக்ஸாம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஏ ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா Jan 10th. இதனுடைய ஃபார்மேட் நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா DDMMYY ஃபார்மேட். ஸோ இது உங்களுடைய டேட்டாக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஓவராலாக 20 டேஸ்க்கு மேலே இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெட்வொர்க் டேஸ் வந்து எக்ஸாக்டாக 14 டேஸ் காட்டுது. அப்படின்னா இதில் சாட்டர்டே சண்டே எல்லாமே கன்சிடர் ஆகலை, தவிர்த்துட்டு ஒர்க்கிங் டேஸை மட்டும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இது நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். வெராஸ் ஒரு சில ப்ராஜெக்ட் என்னாகும் வித் டைமோட நம்மளுக்கு கொடுப்பாங்க, எந்த பர்டிகுலர் டைம் நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் டி, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் டைமோட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7th Janல 7:35 இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபினிஷ்ட் அந்த எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா வித் டைமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிட்டத்தட்ட நம்ம 4 days 10 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில். ஸோ இதை எப்படி நம்ம அக்யூரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணுறது, இதுக்கு என்ன மாதிரி ஃபார்முலாலாம் நம்ம பயன்படுத்தலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் டு ஹேவ் எண்ட் டு எண்ட் நாலேஜ் ஆன் NETWORKDAYS அண்ட் NETWORKDAYS.INTL ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஹாலிடேஸ் லிஸ்ட்டு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஆல்ரெடி இங்கே ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் டேஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிள் தான், எதுவும் காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிவிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவல் நெட்வொர்க் டேஸ். இதை நெட் நீங்கள் டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா உங்களுக்கு பாப்பப் ஆகும் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த நெட்வொர்க் டேஸ் எதுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் இல்லை ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று வந்து உங்களுடைய ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட் பிட்வீன் இந்த டேட்டுக்குள்ளே ஒர்க்கிங் டேஸ் மாத்திரம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா சாட்டர்டே சண்டே எதுவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது, உங்களுடைய கால்குலேஷனில் எடுத்துக்கக்கூடாது. அந்த ஒர்க் டேஸ் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளை மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா இந்த நெட்வொர்க் டேஸ் நீங்கள் ஃபார்முலா நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் பயன்படுத்தலாம், ரொம்பவே அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் சின்டெக்ஸ் பார்க்கணும். இந்த நெட்வொர்க் டேஸ் கொடுத்த உடனே சின்டெக்ஸ் பார்க்கணும். ஸ்டார்ட் டேட், உங்களுடைய ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனுடைய ஸ்டார்ட் டேட் கொடுக்கணும், கமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டேட். ஸோ ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகிருச்சா அதனுடைய எண்ட் டேட் கொடுக்கணும். ஸோ இங்கே நான் எண்ட் டேட் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் கமா கொடுத்த உடனே சின்டெக்ஸ் என்ன கேட்குது பாருங்கள். இது வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுனால ஆப்ஷனல், நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலனாலே நீங்கள் விட்டுறலாம். பட் ஹாலிடேஸ் லிஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா தவிர்க்கணும்னா உங்களுடைய லிஸ்ட்டை வந்து உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் எங்கேயாவது சேவ் பண்ணணும். அதுக்கடுத்தது அதனுடைய ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ என்னுடைய ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக ஹாலிடேஸ் நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்போ இதை நான் செலக்ட் பண்ணணும். இதனுடைய ரேஞ்ச் செலக்ட் பண்ண உடனே F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதனுடைய ரெஃபரன்ஸ் எப்பயுமே வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக இருக்கணும். ஸோ $sign அசைன் ஆகிடும், இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதனுடைய ஒர்க் ப்ராஜெக்ட் ஏன்றது வந்து டு கம்ப்ளீட் திஸ் டாஸ்க் டுக் 14 days. ஆனால் இங்கே இருக்கக்கூடியதை கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 10th 31st வரையும் இட் இஸ் அரவுண்ட் 21 days. ப்ளஸ் இதுக்குள்ளே ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 days இருக்குது ஜான்லேயே, 14th and 16th. ஒன்று வந்து பொங்கல் ஹாலிடே, இன்னொன்று வந்து ரீபப்ளிக் ஹாலிடே. ஸோ இதுவும் எக்ஸ்க்ளூட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண நம்ம வந்து 14 days டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா ஈஸியாக இந்த 3 ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படியே கண்ட்ரோல் டி கொடுக்க போகிறேன். இப்போ அடுத்தது இந்த ஃபார்முலா அப்படியே ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸாக்டாக 5 days ஃப்ரம் 7th to 13th எவ்வளோ டேஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்க்ளூடிங் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 days. ஆனால் இங்கே நம்மளுக்கு டைமிங்கோட கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸாக்ட் டைமிங்கு வேணும், எவ்வளோ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஆல்சோ த டைமிங் வி ஸ்பெண்ட். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்தியே ஆகணும். என்ன ஃபார்முலான்னா மோட் ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மோட் ஃபார்முலா எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா மோட் இஸ் அ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த ரிமைண்டர் ஆஃப் 2 numbers ஆஃப்டர் டிவிஷன். அந்த ரிமைண்டர் வேல்யூவை கொண்டு வரதுக்கு தான் மோட் ஃபார்முலா நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக 10, இந்த டிவிஷன் வந்து நான் 3ன்னு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், இதனுடைய ரிமைண்டர் வேல்யூ வந்து ரிமைனிங் இருக்கக்கூடியது 1. இப்போ பாருங்கள், ஸோ இது வந்து டேட் ஃபார்மேட்டில் இருக்குது, இதை நான் நம்பர் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்.
control 1 format cells and general. இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஜெனரல் ஃபார்மேட்டில் நம்பர் கிடைச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கு, அதை தான் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த நெட்வொர்க் டேஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் ரிமைன் சேம், எந்த சேஞ்சஸும் இல்லை இதில். பட் உங்களுக்கு இப்போ அடிஷ்னலாக நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். மைனஸ் மோட் ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக இங்கே கொடுக்கணும். அண்ட் நம்பர், இந்த நம்பர் வந்து உங்களுடைய ஸ்டார்ட் டேட் ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும், கம்மா டிவிஷன் 1 நம்ம பயன்படுத்த போகிறோம். அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் அகெயின் ப்ளஸ் இன்னொரு கொடுக்கணும் நம்ம எம்ஓடி மோட் ஃபங்க்ஷன். இதில் எண்ட் டேட் கொடுக்கணும் அண்ட் கம்மா 1 அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் ஒரு வேலை வந்ததுன்னா இதை வந்து நீங்கள் டோட்டல் டைமிங்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா கண்ட்ரோல் 1 கொடுத்த உடனே ஃபார்மேட் செல்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் MM கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எஸ் தேவையில்லை, செகண்ட்ஸ் வேண்டாம். ஸோ டோட்டல் ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் இது இருந்தால் போதும். அண்ட் கிளிக் ஆன் ஓகே. இப்போ இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோட்டல் டேஸ் அண்ட் ஹவர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கன்சிடர் ஆகுது. இதே நீங்கள் ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டோட்டல் டேஸும் டைமும் நம்மளுக்கு தெரியும். பாருங்கள் 5 days 0.41 இதை வந்து ஹவர்ஸ் நம்ம ஃபார்முலா கொடுத்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அடுத்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம். ஈக்குவல் சிம்பிளான ஃபார்முலா இன்டீஜர். ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு நம்ம பயன்படுறோம்? இட் இஸ் அ நம்பர் யூ வாண்ட் டு ரவுண்ட் டவுன் டு த நியரஸ்ட் இன்டீஜர். இந்த இன்டீஜர் இங்கே நம்ம பயன்படுத்துறது டோட்டல் டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த இடத்துல ஒரு கன்கேட்டினேட் ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்படி இருந்ததுன்னா டேஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஹவர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல ஹவர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்துகிறோம். அகெயின் ஓப்பன் ப்ராக்கெட் சேம், இங்கே இருக்கக்கூடியது ஹவர்ஸ். க்ளோஸ் ப்ராக்கெட் கன்கேட்டினேட்டில் என்ன நம்ம பயன்படுத்த போகிறோம்? டோட்டல் ஹவர்ஸ்ன்னு நம்மளுக்கு வேணும். க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஒரே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். அதை ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அந்த எரர் வராது. பட் ஆனால் இது கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது கிளம்ஸியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ண நம்ம இந்த கன்கேட்டினேட் ஃபார்முலா பயன்படுத்திருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 14 days கண்டுபிடிக்கும், அப்புறம் ஹவர்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடும். இங்கே கொஞ்சம் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேஸ்க்கு அப்புறம் ஒரு கம்மா கொடுக்கலாம் அண்ட் ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம். இங்கே ஸ்பேஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் நல்லா கிறிஸ்டல் கிளியராக தெரியும். நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்களா, இங்கே பாருங்கள் 0க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு நம்ம கம்மா ஒன்று ஆட் பண்ணோம், அது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ கன்கார்டினேட் ஃபார்முலாலாம் கண்டிப்பாக இதுக்கு தெரியணும். ஒருவேளை தெரியலனா இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே ஏன் நம்மளுக்கு எந்த ஹவர்ஸும் வரலைன்னா, இந்த இடத்துல வி டோன்ட் ஹாவ் டைம். இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டில் உங்களுக்கு டைமே இல்லை, எந்த டைம் இல்லை, டேட் மட்டும் தான் இருக்குது. ஹவவர் இந்த டூலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டைமிங்கோடு இருக்குது. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்து உங்களுக்கு வித் டைமிங்கோடு இருக்குது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 days and 10 hours we have spent on this particular project. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டில் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் இயில் 2 days 1 hour நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்துறது. இஃப் த வீக்கெண்ட் டிஃபால்ட் சாட்டர்டே சண்டே, ஒருவேளை இந்த வீக்கெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது, ஒரு சில கம்பெனியில் வந்து மாறும். எப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே இல்லை சண்டே மண்டே இந்த மாதிரி இருக்கும்போது வேறு என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்னா workdays.INTL இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அது எப்படி பயன்படுத்துதுன்னா, ஈக்குவல் ஃபர்ஸ்ட் நம்ம நெட்வொர்க் டேஸ் நம்ம ஆப்ஷன் இந்த ஃபங்க்ஷன் பயன்படுத்தணும். இப்போ NETWORKDAYS.INTL இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ முன்ன என்ன பண்ணோம், ஸ்டார்ட் டேட் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட் டேட் எடுத்துக்கணும், ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டேட். இந்த எண்ட் டேட் வந்து C2 இந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட். ஸோ இங்கே வீக்கெண்ட் நம்ம இந்த கம்மா கொடுத்த உடனே உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரும். எந்த மாதிரியான வீக்கெண்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 1ன்றது சாட்டர்டே சண்டே, சண்டே மண்டேனா நீங்கள் நம்பர் 2 கொடுக்கணும். இல்லை உங்களுடைய ஆஃபீஸில் வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டேன்னு இருந்தால் 3ன்னு கொடுக்கணும். ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கோம். அண்ட் கம்மா அடுத்தது ஹாலிடே லிஸ்ட் முன்ன நம்ம கொடுத்த மாதிரி தான். இது அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிக்கிறோம். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்க்கு F4 பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், என்டர். ஸோ ரிமைனிங் இது அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஹவவர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் ஆட் பண்ணோம். இந்த மோட் ஃபங்க்ஷன் நம்ம
உங்களுக்கு ஹவர்ஸோட வேணும்னா இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இந்த ஃபார்முலாஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா டியூரிங் சாட்டர்டே சண்டேல கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கம் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஹாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.